வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரிமா மீடியா. வீட்டில் உள்ள அனைவரும் ஒரே குளியல் சோப்பை பயன்படுத்துவது சரியா என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த காலத்தில் ஒரு சோப்பை வீட்டில் உள்ள அனைவரும் உபயோகப்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். அதை ஒரு பெரிய விஷயமாக யாரும் அப்பொழுது நினைத்ததில்லை. ஆனால் இப்பொழுது பொதுமக்களிடையே விழிப்புணர்வு அதிகமாக ஏற்பட்டுவிட்டது. அதனால் குடும்பத்துக்குள்ளேயே ஒவ்வொருவரும் தனித்தனியே தங்களுக்கு பிடித்த சோப்பை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இது நல்லதே. பலவிதமான சரும அமைப்புகள் உள்ளவர்கள் ஒரே வீட்டில் இருப்பார்கள். இப்படி இருக்கும்போது ஒரே சோப்பை பலர் உபயோகிப்பதால் தீமைதான் அதிகமே தவிர நன்மை இல்லை. பாத்ரூமில் பலர் சோப்பை உபயோகித்த பின் அதன் மீது நிற்கும் நுரையை கழுவாமல் சோப்பை அப்படியே வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். இதனால் ஏற்கனவே சோப்பை உபயோகித்தவருக்கு ஏதாவது சரும நோய் இருந்திருந்தாலும் நன்றாக கழுவி உலர வைத்துவிட்டால் அடுத்தவர் உபயோகிக்கும் போது தொற்று ஏற்படாமல் தடுக்க ஓரளவு வாய்ப்பாகும். சோப்பு கட்டி ஈரப்பதத்தை இழுத்து வைத்திருக்கும். இதனால் பாக்டீரியா, வைரஸ், பங்கஸ், கிருமிகள் போன்றவை சோப்பின் மேல் பகுதியில் தங்கியிருக்கும். ஆக ஒரு சோப்பு கட்டியை பல பேர் உபயோகப்படுத்தும் போது இந்த நுண்கிருமிகள் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவ வாய்ப்பு அதிகம். நல்ல சுத்தமான ஆரோக்கியமான உடலமைப்பு கொண்டவர்கள் உபயோகிக்கும் போது அந்த சோப்பின் மூலம் அதிகமாக கிருமிகள் பரவ வாய்ப்பில்லை. வெளிக்காயம், அதிக எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள், எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய சரும நோய் உள்ளவர்களிடமிருந்து கண்டிப்பாக சரும நோய் பரவதான் செய்யும். ஒருவர் உபயோகித்த சோப்பை இன்னொருவர் உபயோகித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை வந்தால் நீங்கள் உபயோகித்த சோப்பை நன்கு கழுவி உலரவிட்டு உபயோகிக்க வேண்டும். கணவன் மனைவி என்றாலும் கூட இதே முறையைத்தான் கடைபிடித்தாக வேண்டும். இப்பொழுதெல்லாம் லிக்விட் சோப் என்கிற திரவ வடிவ சோப்பு கரைசல் பாட்டில்களில் கிடைக்கிறது. இதை பயன்படுத்தும் போது தொற்று என்கிற பேச்சுக்கே இடமில்லை. தோல் பராமரிப்பு என்பது பாத்ரூமுக்கு போனவுடன் 2 சொம்பு தண்ணீரை ஊற்றி சோப்பை உடல் முழுவதும் 1 நிமிடத்தில் தேய்த்துவிட்டு தண்ணீரை மறுபடியும் ஊற்றிக்கொண்டு பாத்ரூமை விட்டு வெளியே ஓடி வந்து விடுவதல்ல. தரமான குளியல் சோப்புடன் சேரும்போது அந்த குளியல் ஆனந்த குளியலாக எப்பொழுதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.